பையன் ரூம்குள்ளே என்டர் ஆனோடனே எங்கே ரெசார்ட் ஆர் ஹோட்டல் போனாலும் இந்த மாதிரி பெட்டு பார்த்தா வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவான். எனக்கு வந்து சின்ன வயசில் நான் மிஸ்டர் பீன் வந்து இது பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துடுச்சு. நீங்கள் எவ்வளோ பேரும் இந்த மாதிரி வந்து பெட்டு பார்த்தா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ இன்னமும் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ஸ்விம்மிங் பூல் போகணுன்ட்டு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவங்க அப்பாவும் தாத்தாவும் அவனை கீழே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா மீன்வெயில் குட்டி பாப்பாவுக்கு வந்து பூவா வைக்கலான்ட்டு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து சும்மா வெஜிடபிள்ஸ் அண்ட் பருப்புலாம் போட்டு ஒரு ரைஸ் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வீட்டில் இருந்தே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன். ஸோ வந்து பருப்புவா மாதிரி பண்ணலான்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் பருப்புவா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரைஸை வந்து ஊற வச்சுடுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஸோ உங்களுக்கு குக்கிங்கும் வந்து ஸ்பீடப் ஆகிடும். ஈவினிங் டைம் தண்ணியில் இறங்கினதை பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. நான் அவன் தெரியாமல் அது பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில். எனக்கு தான் பயமாக இருந்தது கோல்டு ஃபீவர் ஏதாச்சும் வந்துட போதும்ன்ட்டு. பட் வந்து என்னைக்காச்சும் தான் இந்த மாதிரி வரான், சரி பரவாயில்ல லெட்டும் என்ஜாயின்ட்டு நாங்களும் வந்து விட்டுட்டோம். அவன் செம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். குட்டி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக தண்ணியில் கால் சைக்கிள் மாதிரி பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்விம்மிங் பூலில் வந்து குளோரின் இருக்கிறதுனால உங்கள் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூல் இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லோஷனோ இல்லை பேபி க்ரீமோ வந்து தடவி விட்டுடுங்க. சன்ஸ்க்ரீன் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் வந்து அவங்க கையெலாம் வந்து டேன் ஆகாமல் இருக்கும். ஒரு இன்ஃப்ளேட்டடான அந்த ஸ்விம்மிங் பெட் வாங்கியிருந்தார். சரின்ட்டு அதை கொண்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினது. எங்கள் இன்ஃப்ளேட்டர் வந்து கார்லேயே எப்பவுமே இருக்கும். ஸோ அதில் வந்து காற்று நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அவனுக்கு விளாட கொடுத்துட்டோம். அவன் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான் இதை பார்த்த உடனே. சம்மரில் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். இன்னும் கம்ஃபர்டபுளானோன்னு ஜாலியாக வந்து அந்த ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்களே வந்து இந்த சம்மரில் வந்து அவனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்பலான்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஸ்விம்மிங் கிளாஸ் என்னென்னா நம்ம கூடவே இருந்து அவனை கூட்டிகிட்டு வரணும். மார்னிங் வந்து 6 to 7 o'clock இருக்க மாதிரி இருக்குன்னாங்க. சரி நெக்ஸ்ட் நான் அதை தான் அனுப்பி விடலான்ட்டு இருக்கேன். அப்பாவோட பூவாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சரின்ட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு மேலே போயிட்டோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு நெக்ஸ்ட் வந்து சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கெல்லாம் போகிறோன்றது நெக்ஸ்ட் vlogல வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.